ஐயா உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா. டாக்டர் ஆர் லக்ஷ்மி சுந்தரம். ஆர் லட்சுமி சுந்தர் டாக்டர், நீங்க சொல்லுங்க. 2 மூலிகை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க. அந்த 2 மூலிகையை ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்குள்ள மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? நிச்சயமாங்கய்யா. சொல்லுங்க ஐயா. மெயினாக வந்து 2 மூலிகை பார்த்தீங்கன்னா மெயினாக அஸ்வகந்தா. அஸ்வகந்தான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ஆயுஷ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தாவும் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம மக்களுக்கு. ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா வந்து பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு எல்லா நோய்களுக்குமே எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய மருந்தாக வந்து அது வேலை செய்யுது. மெயினாக வந்து பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கட்டும், பிசிஓடி பிரச்சனையாக இருக்கட்டும், ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து விதமான வெயிட் லாஸு, எல்லா விதமான நோய்க்குமே அந்த அஸ்வகந்தா வந்து ஒரு நல்ல மூலிகையாக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது. மற்ற ஆண்மைக்கு சம்மந்தமான பிரச்சனைகள், மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து அது அஸ்வகந்தா இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவனாய்டு, ஃபீனாலு, டானின்ஸு, சாப்போனின்ஸு, எல்லா விதமான ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ், அதாவது நோய்களை எதிர்க்கக்கூடிய எல்லா விதமான ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸும் அது நிறைஞ்சு இருக்கிறதுனால அது வந்து எல்லா விதமான நோய்களுக்குமே அது வந்து தீர்க்கக்கூடியது. மெயினாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அண்ட் கேன்சர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடை பொறுத்தளவு ரெண்டு மெயின் கேஸுங்க. ஒன்று கேன்சரு, இன்னொன்று டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா 9:1 ரேஷியோவில் இருக்குது. கேன்சர் பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோவில் வந்து இப்போ அதிகமாக இப்போ பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இந்த விதமான நோய்களுக்கு அஸ்வகந்தா ஒரு ஃபார்முலேஷனோ டிஃப்ரெண்ட் அனுபானமாக ஃபார்முலேஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை கேன்சரு, டயபெட்டிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக குறையும் அஸ்வகந்தா மூலிகை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா மூலிகை அது கேப்சூல் வடிவாகவும், கேப்சூல் மூலமாகவும், சூரணம் மூலமாகவும், லேகி மூலமாகவும், டேப்லெட் மூலமாகவும் மெடிக்கல் ஷாப் கிடைக்குது. மெயினாக வந்து தாம்பரம் நிஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்குது, இன்காப்ஸில் போடுறாங்க. ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா எஸ்கேம் கம்பெனி போடுறாங்க, நிறைய கம்பெனிஸ் போடுறாங்க. ஸோ இந்த மூலிகை எடுத்துக்கிற பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மேக்ஸிமம் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்குங்கிறது இன்னொரு மூலிகை பார்த்திங்கன்னா. ஐயா ஒரு மூலிகை சொல்லியிருக்கீங்க, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்னொரு மூலிகை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நேர்களே. டாக்டர் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணி இருக்கிற டாக்டர் அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு மூலிகை பார்க்கலாம். நன்றிங்க ஐயா.